ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எசாலம் கிராமத்தில் நடக்கிற திருவிழா தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில் திருவிழா. ஊரில் இருக்கிற எல்லாருமே காப்பு கட்டி வேண்டிக்கிட்டு அலகு குத்திட்டு ஊர்வலம் வருவாங்க. அந்த ஊர்வலன்றது கோவிலேருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக வலம் வந்து மறுபடியும் கோவிலுக்கே ரிட்டர்ன் போவாங்க. இப்போ கோவிலேருந்து அலகு குத்திக்கிட்டு நம்ம தெரு வழியாக வராங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கீழே ஃபுல்லாக செம கூட்டமாக இருக்குது. அதனால் ஃபுல்லாக வீடியோ கவர் ஆகாதுன்றதுனால மெத்த மேலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு பானையில் கரகம் ஜோடித்து அதை ஃபுல்லாக பூ அலங்காரம் பண்ணி தலை மேலே தூக்கிட்டு வருவாங்க. அது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை பண்ணுவாங்க. இந்த திருவிழா பொதுவாக வருஷத்தில் 3 நாள் நடக்கும். வைகாசி மாதம் வைப்பாங்க. இப்போ கடந்த 3 வருஷமாக ஒரு சில காரணங்களால் திருவிழா நடக்கலை. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடத்துகிறாங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியூரில் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போன எல்லா மக்களும் அன்னைக்கு சொந்த ஊருக்கு வருவாங்க. கரகம் ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலகு கொடுத்தனவங்க எல்லாம் வரிசையாக 1 by 1 வருவாங்க. அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறத்துக்காக சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அலகு குத்திக்கிட்டு நடந்து வருவாங்க. அதை நீங்கள் தான் இப்போ பார்க்குறீங்க. 10 அடிவேல் 15 அடிவேல் அதுபோல் எல்லாருமே குத்திக்கிட்டு நடந்து வராங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட அவங்க ஒரு வேண்டுதலுக்காக அலகு குத்துறாங்க. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அலகு போடுறாங்க. வெய்ய டைமு கால் சூடு ஏறக்கூடாதுன்றதுக்காக வண்டியில் தெரு ஃபுல்லாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் கால் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஏறாமல் இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவில் பூசாரி ஊர் பொதுமக்கள் எல்லாருமே உதவி செய்கிறவங்க எல்லாருமே வந்து விலக்கி விடுவாங்க. என்கேஜ்மெண்ட் இந்த வாரம் தான். எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறேன். எப்படி எல்லாம் தெரிஞ்சு மீன்ஸ் வேலை தெரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஊர் எசாலம் கிராமம். இதுதான் நம்ம வீட்டு மொட்டை மாடி. பின்னாடி ஃபுல்லாக தோட்டம். ஈவினிங் வந்து மாரியம்மன் கோவிலுக்கு
எல்லாருமே வீட்டிலையே பொங்க வச்சோ அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு பொங்க வச்சோ எடுத்து போயிட்டு கோவிலில் படைச்சிட்டு வருவாங்க. நம்ம இப்போ பிள்ளையார் கோவில் வழியாக மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் கூடை எடுத்துக்கிட்டு போகிறோம். இதுதான் பிள்ளையார் கோவில். பிள்ளையாருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு இப்போ மாரியம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். மாரியம்மன் கோவிலில் இப்போது கரண்ட் இல்லை, சில காரணங்களால் பவர் கட் ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்துடும். இப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டிலையே பொங்கல் கூடையை வச்சுக்கிட்டு அதை தலை மேலே தூக்கிட்டு வந்து கோவிலில் படைச்சிக்கிட்டு விளக்கு தீபம் ஏற்றி படைச்சிக்கிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போவாங்க. இந்த பூஜை முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 9-10 கூட ஆகலாம். அவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா வீட்லேயும் இருக்கிறவங்களும் படைச்சிக்கிட்டு போவாங்க. எல்லோரும் ஒரே டைம் வந்தால் கோவிலில் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் பேர் படைச்சிக்கிட்டு போவாங்க. இந்த பூஜையை பார்த்திங்கன்னா பச்சரிசி பொங்கல், பச்சரிசியில் செஞ்ச விளக்கு மாவு, அதில் விளக்கு மாவில் தீபம் ஏற்றி வீட்டிலேருந்து ஏற்றி அணையாமல் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டன் எடுத்துகிட்டு போவாங்க. இதாங்க மாரியம்மன் கோவில். கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில். மேலே கோபுரமும் மாரியம்மன் சிலையும் இருக்கும். இப்போ பவர் வந்துடுச்சு. திருவிழாவுக்கு அலங்கரித்த மாரியம்மன் கோவிலை பாருங்கள். மாரியம்மன் விளக்கால் அலங்கரிச்சிருக்காங்க. எல்லாருமே வெத்தலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே வச்சு தேங்காய் உடச்சி படைச்சிக்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது மந்தவெளியில் சாமி வேஷம் கட்டிக்கிட்டு அதில் ஃபுல்லாக விளக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு நடனம் ஆடி வருவாங்க. இது எல்லாருமே ஊர் ஜனம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்குது. பாட்டு கச்சேரி இடையில சாமி பாட்டு போட்டு இது போல் எல்லாருமே பார்க்குறதுக்காக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த ஊர்லேயும் நடக்காது. இது நம்ம ஊரில் மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்கும். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு பிரியாணி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கன்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயே தோட்டத்தில் பிரியாணி அடுப்பில் ரெடி பண்ணுறோம். விறகு அடுப்பில். அதுக்கு பெரிய தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பிரியாணி சமைக்க போகிறோம். சிக்கன் பிரியாணி. பொதுவாக எல்லாம் எண்ணெயில் செய்வாங்க. நம்ம எண்ணெய் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபுல்லாக நெய்யில் ரெடி பண்ணுறோம். நெய் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் தேவையான இது நெய்யில் போட்டு வறுத்துக்கிறோம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் அது வறுப்பட்டதுக்கு அப்புறமா தேவையான பொருள் மீதி எல்லாம் 1 by 1 போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புதினா போடலான்னு இருக்கோம். இந்த புதினா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்திலே விளைஞ்சது. பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 2 கிலோ அரிசி போட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா வதக்கிக்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும் போது தீ ஹையில் வைக்கக்கூடாது. எப்பயுமே மீடியமான தீயில் தான் வைக்கணும். தீ அதிகமாக இருந்ததுன்னா வெங்காயம் வதங்காமல் கருகி போன போல் போயிடும். அதனால் நம்ம சிம்மில் கேஸ் அடுப்பில் செய்யும்பொழுது எப்படி சிம்மில் வச்சு வதக்குறோமோ அதே போல் அடுப்பில் செய்யும்பொழுதும் தீயை வந்து மீடியமான அளவில் வச்சு வதக்கிட்டால் வெங்காயம் கருகாமல் அழகாக பொன்னிறமாக வதங்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு தக்காளி எந்த அளவுக்கு நம்ம பிரியாணியில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அதுக்கு முன்னாடியே வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் வெங்காயம் தக்காளியில் நல்லா உப்பு ஏறும். இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் பிரியாணி. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது தேவையான அளவு நம்ம கொஞ்சம் பிரியாணியில் சேர்த்துக்கலாம். நம்ம கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்லேயே இஞ்சி பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ புதினா போட போகிறோம். பிரியாணிக்கு கறி எவ்வளோ முக்கியமோ அதே போல் புதினா, அந்த புதினாவுடைய ஃப்ளேவர் தான் பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்டாகும். சிக்கன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் போட்டு இது கூட நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். லைட்டாக தீ அதிகமானதுனால அடி பிடிச்ச போல் மாறிடுச்சு. அது பிடிக்க விடாமல் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிதுன்னா பிரியாணியோடைய டேஸ்ட்டே மாறிடும். நல்லா தொலைவி விட்டுக்கிட்டு இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். பிரியாணிக்குனே நம்ம ஸ்பெஷலாக வீட்டிலையே ரெடி பண்ண கரம் மசாலா. அது நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே மேக்ஸிமம் வெளியே வாங்குறதே இல்லை. சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறது. நல்லா தொழுவி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு நல்லா கறியில் ஏறும். நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க பிரியாணியில் பால் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடும்பொழுது பால், நெய் அது போல் நம்ம சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் போட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டே வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் ரெடி பண்ணது. காரத்துக்காக நம்ம குழம்பு மிளகாத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கத்தரி செடி அழகாக பூ வச்சிருக்கு. கத்தரி பூலாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். கத்தரி பூ கலர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த பூ வச்சு தான் சொல்லுவாங்க. நல்லா மிளகாத்தூள் சிக்கனில் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தாலும் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி போட போகிறோம். நம்ம வீட்டில் எப்பயுமே நொய் அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பிரியாணிக்கு நொய் அரிசி சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். பிரியாணிக்குனே தனியாக பாஸ்மதி அரிசி. நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் சேர்க்குறோமோ, இப்போ 2 கிலோனா சிக்கன்னா 2 கிலோ அரிசி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோ அரிசி இல்லை 2 கிலோ அரிசி சேர்த்துட்டு அதுக்கு உண்டான சிக்கன் சேர்க்காம கொஞ்சமாக சேர்ப்பாங்க. ஒரு அரை கிலோ சிக்கன் இல்லை 1 கிலோ சிக்கன் அது போல் சேர்ப்பாங்க. அது போல் சேர்த்தா பிரியாணியில் வந்து அந்த அளவுக்கு கறி இருக்காது. வெறும் ரைஸாக இருக்கிற போல தான் இருக்கும். அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு 1 டைம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தம் போட போகிறோம். அடுப்பில் இருக்கிற நெருப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாதி நெருப்பு எடுத்து மேல் பக்கம் வச்சிடலாம். சல்லிகண்டினா கறி மட்டும் வரும், சாம்பல் வராது. அந்த பெருசாக மேல் பக்கம் நெருப்பை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசனையாகவும் கமன்னு பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கரண்டியை வச்சு எடுத்து பார்த்தா நல்லா பிரியாணி பலன்னு இருக்குது. அடியும் பிடிக்கலை, அந்த குழகுழப்பு தன்மையும் இல்லை. நல்லா பலன்னு வந்திருக்கு. இந்த பிரியாணி தான் நம்ம திருவிழா ஸ்பெஷல். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஐயனார் கோயில் திருவிழாவுக்கு கிளம்பியாச்சு. ஐயனார் கோயில் திருவிழாவில் நல்ல கூட்டம்.